இப்போ நிதிநிலை பார்க்காம தான் 2500 ரூபாங்கிற வார்த்தையை நீங்க கொடுத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். மக்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். நீங்க ஒயிட் பேப்பர்லாம் நீ வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம்னா இல்லை. எவ்வளவு கடன்கிறது திமுக அரசு எந்த அரசாங்கம் மறைச்சு வைக்க முடியாது. கம்ப்யூட்டர்ல தட்டினா இன்னைக்கு வந்துடும் ஒரு அரசாங்கத்தோட கடன் எவ்வளவு அப்படின்னு வந்துடும். ஆனாலும் நீங்க அப்பாயின்ட் பண்றது எனக்கு தெரிய வைக்குதுன்னா உங்களுடைய எல்லா காரியத்திலையும் இனி ஜோசியம் தான் இருக்குங்கிறது தெரியுது. காட் சேவ் தமிழ்நாடு. பகுத்தறிவு மாநிலமான தமிழ்நாட்டில் இன்று ஜோசியம் பார்த்து தான் பகுத்தறிவை பேசணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அதை நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது புதிய பாத்திரத்தில் பழைய மது அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் இந்த அரசோட செயல்பாடு இருக்கா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பழைய மது அப்படின்னு இந்த விஷயத்தில் நம்ம சொல்றது வந்து பழைய திமுக அரசுகளும் பழைய அதிமுக அரசுகளும் பழைய அதிமுக அரசுகளும் தாங்க முதல் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொன்ன வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றினாங்க. ஒரு கையெழுத்துல சில பேர் 5 கையெழுத்து 4 கையெழுத்து கூட போடுவாங்க. ஆனா இந்த அரசு நிறைவேற்றலாங்கும் போது இது ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்னு இதை சொல்ல முடியாது. இவங்க அதோட மோசமா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு விமர்சனத்தை நம்ம வைக்கவும் முடியும். அதான் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தேர்தல் களத்துல வானளாவிய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார். அப்போ நான் என்றைக்குமே அரசியல் ஒன்று சொல்லுவேன், ஒரு கட்சி ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும், சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதான்னு பார்க்கணும். அப்ப சாத்தியக்கூறுகளை கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அப்ப அந்த கட்சியோட இன்டென்ஷன் உண்மை, அதோட எண்ண ஓட்டம் நல்ல எண்ண ஓட்டமா இருக்கு, அதுக்கு நம்ம வாக்களிக்கலாம். முடியவே முடியாது, உனக்கு தாஜ்மஹாலை எழுதி தரலாம் சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஒரு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அப்போ அவர்கள் என்ன ஓட்டம் நல்லா இல்லை, அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அப்போ அந்த ஆட்சி நல்லா இருக்குமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி உண்டு. அப்படிங்கிறது என்னோட அரசியல் பொறுத்த ஒரு சின்ன ஒரு விஷயம். இதுக்கு உதாரணம் இருக்கான்னு நிச்சயமா நடந்திருக்கு. 2014க்கு முன்ன மத்திய அரசுல வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படித்தான் சொன்னார். டாலர் 50 ரூபா இருக்க டாலர் 25 ரூபா ஆக்கிடுவேன், பெட்ரோல் 40 ரூபா ஆக்கிடுவேன் எல்லாம் சொன்னார். எல்லாம் செய்தாரா? செய்யவில்லை. இந்த நாட்டில் என்ன நடக்குது? மதம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காமிச்சு அதை மக்களை ஒருமுகப்படுத்தி அந்த இடத்துல மிக ஃபோக்கஸ் பண்ண வச்சு நாட்டில் ஒரு ஆட்சி நடத்திட்டு போயிட்டு தான் இருக்கிறாரு. அதை சில பேர் நல்லாட்சின்னு சொல்லவும் செய்யதான் செய்யறாங்க. அது உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம். அப்ப இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கவர்மெண்ட்டை நீங்க முதல்ல ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் நீங்க சோசியல் மீடியாலே நடத்தி முடிச்சிடலாம். சோசியல் மீடியால உங்களோட ரூட்டு தலைவர் பிடிச்சி வச்சு அவரை வச்சு நீங்க நிறைய பேர் உங்களுக்கு பெய்டு மீடியாவை போட்டு நீங்க மற்றவங்களை 200 ரூபாய் யூப்பின்றீங்க, நீங்க 300 ரூபாய் யூப்பியா நீங்க இருந்திருக்கிறீங்க. அப்படிதான் இருந்திருக்கிறீங்க போல. அந்த விஷயம்லாம் இப்பதான் வட இந்திய மீடியா மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணி சின்ன பிள்ளைங்களை பிரெயின் வாஷ் பண்ணி 24 மணி நேரம் உங்களுக்கு வேண்டப்பட்ட சினிமா இசையமைப்பாளர்களை வச்சு பாட்டு எழுதி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டு போடுற மாதிரி போட வச்சுட்டீங்க. ஓட்டு போடுற வரைக்கும் தான் மக்களோட வேலை, அதோட மக்களோட வேலை முடிஞ்சிருது. ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே வேலை உங்க வேலை தொடங்குது. மக்களுக்கு அதுக்கப்புறம் வேலையே கிடையாது. கால் மேல கால் போட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்க வேண்டியதுதான் வேலை. அப்போ இது வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழக அரசியல்ல ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாதிரி அவர் பெரிய ஆளுமை தான். ஆனால் எப்படிப்பட்ட ஆளுமைனா யாரையும் உரசிக்காம சிரிச்சுக்கிட்டே போகக்கூடிய ஆளுமை. ஆனா கருணாநிதி அவர்கள் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஆளுமை. ஜெயலலிதா அம்மையாருக்கு எம்ஜிஆர்லாம் சண்டை போடனா கூட சண்டை போடக்கூடிய ஆளுமை. அப்ப ஆளுமைகளை பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளுமைகள் 4 பேர். நீ குறைய சொல்ல முடியாது. 4 பேருமே ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்கள் வரிசையில் நீங்க இன்னைக்கு வர்றீங்க. அப்போ நீங்களும் முன்னும் அசம்பிளியில உட்கார்ந்து இருக்கிறனால மட்டும் உங்களை யாரும் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு 10 பேர் வேண்டா ஓட்டு போடலாம், அண்ணான்னு சொல்லிட்டு ஓட்டு போடலாமே தவிர உங்களுக்கும் வாக்களித்ததுக்கு ஒரு மேஜர் காரணம் என்னன்னா 2500 ரூபாய் மாசம் தர்றேன்னு சொன்னீங்க, 6 சிலிண்டர் தர்றேன்னு சொன்னீங்க, அப்புறம் தாய்மாம சீர் செய்யறேன்னு சொன்னீங்க, அப்புறம் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுசும் பஸ் இலவசம்னு சொன்னீங்க. இதெல்லாம் நீங்க சொன்னதுனாலதான் சரி இவர் செய்வார் போலன்னு ஒரு பெருவாரியான மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப நீங்க உங்க கேம்பெயின் இதெல்லாம் நடத்தி நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க. இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வேற வாய் இது நார வாய் நீங்க சொல்ல முடியாது, நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க முதல் விஷயம் ஒரு ஆட்சி நடக்கும்போது மக்களுக்கு அந்த ஆட்சி மேல எப்போ நம்பிக்கை வரும் அப்படின்னா அதே அந்த மக்கள் அதை யார் அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும் அவங்க சொன்னா தான் மக்களுக்கு சரி இவங்க சீரியஸா எடுக்கிறாங்கன்னு வரும். நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை வரும்போது தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடுறாங்க போது இந்த யாரோட ஸ்வேரிங் செரிமனியில் பாடப்பட்டது?
உங்களோட ஸ்வேரிங் செரிமனியில் பாடப்பட்டது. அப்போ அதுக்கு விளக்கம் யார் கொடுத்துருந்துருக்கணும்? நீங்க தான் கொடுத்துருந்துருக்கணும். யார் கொடுக்குறா? ஆதவர்ஜுனா அவர்கள் கொடுக்குறார். அப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து விஷயத்துல பிரச்சனை வரும்போது கூட நம்ம முதல்வர் பேச மாட்டாருன்னு முதல்ல அந்த இடத்துல ஒரு சுணக்கத்தை நீங்க தொடங்கியிருந்தீங்க. அப்புறம் பாருங்க, உங்ககிட்ட திமுக கோரிக்கை வைக்குது எங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க பல நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் தொடருங்கன்னு. அப்போ நீங்களும் என்ன சொல்றீங்க? ஆமா, அதில் ஸ்கீம்ஸ் எல்லாம் தொடரத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்க சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட ஒன்று கேட்குறாங்க, 2500 ரூபா நீ கொடுப்பேன்னு சொல்றீங்களா, எப்போ கொடுப்பீங்க? பட்ஜெட் போட்டு நிதிநிலையெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும். இப்போ நிதிநிலை பார்க்காம தான் 2500 ரூபாங்கிற வார்த்தையை நீங்க கொடுத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். மக்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். நீங்க ஒயிட் பேப்பர்லாம் நீ வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம்னா இல்லை. எவ்வளவு கடன்கிறது திமுக அரசு எந்த அரசாங்கம் மறைச்சு வைக்க முடியாது. கம்ப்யூட்டர்ல தட்டினா இன்னைக்கு வந்துடும் ஒரு அரசாங்கத்தோட கடன் எவ்வளவு அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் தெரிஞ்சு தானே கொடுத்தீங்க. இப்போ என்னால கொடுக்க முடியுமான்னு தெரியல, நிலைமையை பார்த்துட்டு நான் மெதுவா செய்வேன் அப்படின்னா எப்படி? காலைல சாப்பாடு நைட் சாப்பிட்டா நைட்டு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? 2 வேளை பட்டினி இருந்தீங்களா? மக்களுக்கு அது அவசியம் கிடையாது. வாக்குறுதியை கொடுத்தவன் தான் அதை நிறைவேற்றக்குள்ள வழியை பார்க்கணும். அது கடமை உங்க கையில தான் இருக்கு. உடனே இன்னொரு விஷயம், அதாவது சினிமாவையும் அரசியலையும் மிக்ஸ் பண்ணா என்ன நடக்குங்கிறத உங்களோட ஆட்சியில் நீங்க நல்லா காமிக்கிறீங்க. திமுக சினிமாவில் கொஞ்சம் உதவி தேடி வந்தவங்க சினிமால இருந்து வந்த இயக்கங்கள் தான். ஆனா உங்களவுக்கு அதை யாருமே செஞ்சதில்லை. இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பிங்க் பெட்ரோல் அதெல்லாம் இருந்துச்சு. சிங்கப்பெண்ணே, அது என்ன சிங்கப்பெண்ணே? உங்க படத்துல ஒரு பாட்டு வச்சீங்கன்னா சிங்கப்பெண்ணேவா? சொல்லுங்க. நீங்களே இளம் வயதுல உங்க படத்துல பெண்களை எப்படிலாம் சித்தரிச்சிருக்கிறீங்க, பெண்கள் என்னெல்லாம் வார்த்தை சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க படங்களை இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு தெரியாது. நீங்க சிங்கப்பெண்ணே உங்க பிள்ளைகளை மார்த்தட்டிட்டு போது பாருங்க. அதெல்லாம் கூப்பிட்டு உங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள, உங்க சிவகாசி அதெல்லாம் பார்க்க வச்சா பெண்களை நீங்க எவ்வளவு கேவலமா சித்தரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும். அவங்க பாக்குறதுல அவங்களுக்கு தெரியாததுனால கண்ணிருந்தும் கூடரும்பாங்க. அந்த மாதிரி அவங்க இருக்க தயாரா இருக்காங்க. ஆனா மக்கள் அதுக்கு தயாரா இல்லை. அப்ப என்ன பண்றீங்க? சிங்கப்பெண்ணை அப்படின்னு ஒரு திட்டம் வைக்கிறீங்க. என்ன பண்றீங்க? பிங்க் பெட்ரோல பேர் மாத்தி போடுறீங்க. போதை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி நீங்க தொடங்கின உடனே அவங்க ரூட்டு தலைக்கு வேலை கொடுப்பீங்களா? எவன் பீரியட்ல புடிச்சு ஏடிஎம்கே டிஎம்கே பீரியட்ல புடிச்சு எரிச்சு குட்காவெல்லாம் நாங்க எரிச்சிட்டோம்னு காமிக்கிறது. அப்போ பொய்ய மூலதனமா வச்சுதான் நீங்க ஆட்சி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ உங்க ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாச்சு. அதிமுகவும் திமுகவும் இருக்கட்டும், நாங்க செய்யல அது செய்ய மாட்டோம் அப்புறம் செய்வோம் ஏதாவது சொல்லுவாங்க. நீங்க அடுத்த செஞ்ச விஷயத்த உங்க தலை கிரெடிட் எடுக்கணும்னு பாருங்க. இதை ஆரம்பிச்சு விட்டது பிஜேபி அரசு. அதை அப்படியே எடுத்து நீங்க ஆட்சிக்கு வரணும்னு பாக்குறீங்க. சரி, விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அது உங்க ஊடகங்கள் வச்சிருக்கீங்களே, அவங்களோட சோசியல் மீடியா அந்த ஹேண்டில் திருச்சி எஸ்பி கூப்பிட்டு 300 ரவுடிகளை கூப்பிட்டு வச்சு மிரட்டிட்டாராம். உண்மையா நடந்த சம்பவம், நான் இல்லைன்னு சொல்ல. திருச்சி எஸ்பி உண்மையாக கூப்பிட்டு 300 ரவுடிகளை உட்கார வச்சு இனிமேல் இப்படிலாம் பண்ணினா அவங்க தொலைச்சிரும் அப்படின்னு திருச்சி எஸ்பி ரவுடிகளை மிரட்டுறாரு. நல்ல விஷயம். ஏன் திருச்சிக்கு மட்டும் தான் எஸ்பி இருக்காரா? தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கு சிஎம் சார். அப்ப அந்த 37 மாவட்டங்கள் உள்ளவங்களே எஸ்பி எல்லாம் கூப்பிட்டு மிரட்டல, அவங்களுக்கு நீங்க சொல்லியா? ஒரு சொல்லல போல. அப்ப ஏன் திருச்சியில மட்டும் ரவுடியில கூட்டு மிரட்டுறாங்க நம்ம யோசிக்கணும் இல்லையா? அந்த கேள்வியை கேட்டவங்களாடுது. அப்ப திருச்சி எஸ்பிக்கு மட்டும் ஏன் ஒருவர் மிரட்டுறாருன்னா, ஏன்னா திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போதா இல்லையா? அப்ப அங்க இன்னொரு ரூட்டத்துல வேலைக்கு ஒரே ஒரு தொகுதி வேலை இருக்கு. அந்த வேலையில் நீங்க இப்ப செய்றீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், காலையில 10 மணி நீங்க என்ன சொல்றீங்க? 10 மணில டாஸ்மாக் 12 மணிக்கு திறக்கணும், 10 மணிக்கு மூடின்னு சொல்லி நியாயமான விஷயம். எங்கேயுமே நீங்களும் மதிவிலக்க சொல்லல. ஆனா உங்க கூட்டத்துல ஒண்ணு உட்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க, தலைவர் மெதுவா மதிவிலக்கு. எங்க சொன்னீங்க? சொல்லவே இல்லை. ஆதவர்ஜுனா தெளிவா சொல்றாரு. உங்க கட்சி எதுவும் நீங்க பேச மாட்டீங்க. ஆதவர்ஜுனா மீட்டிங்ல தெளிவா சொல்றாரு. அவர் பேசும்போது பேட்டியில சொல்றாரு, அரசாங்கம் மது நடத்தக்கூடாது. எப்படி அரசாங்கம் மது நடத்தக்கூடாது? கலெக்டரோட வேலை இல்லை. கலெக்டராங்க மது நடத்துறாரு, கலெக்டரா வீடு வீடா போய் காசு கொடுக்குறாரு. அரசாங்கம் இன்னைக்கு மது நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு அரசாங்கம் ஹெல்த் கொடுக்கக்கூடாது, அரசாங்கம் கல்வி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு மனப்பான்மை தான் இருக்கு. எந்த ஒரு லாபகரமான விஷயமும் அரசாங்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது தவறு. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, உங்க பின்னால் ஒரு கூட்டம் சுத்திட்டு தெரியுது பாருங்க. அது நீங்க சொல்ற வாக்குறுதியே நிறைவேற்ற மாட்டீங்க, சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு தெரியுது பாருங்க. அதெல்லாம் கூட்டமா இல்ல உண்மையாக நீங்க ரூட்டு தலைன்னு ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கீங்களா, அந்த குரூப்பான்னு எங்களுக்கு தெரியல. அடுத்து இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஃபெலிக்ஸ் ஒருத்தர் கூட்டு சுத்துறாரு. அவர் நல்ல காமெடி பீஸ், அவர் நல்ல காமெடியா பேசுவார். அவர்கிட்ட கேட்ட, நாங்க தரமான சரக்கு கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? தரமான சரக்கு கொடுப்போம் சார். எங்க விஷம் A1 விஷம், அவங்க விஷத்தை குடிச்சீங்கன்னா 3 நாள்ல சாவீங்க. எங்க விஷத்தை குடிச்சீங்கன்னா குவாலிட்டியா தரமா இருக்கும், ஒரே நாள்ல போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்னையா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபா நின்று வித்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ சினிமாவை பாணியில் ஒரு ஆட்சியை நடத்தணுங்கிற நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. என்னத்தை பார்த்தாலும் அப்படியே நின்று இவங்க நின்று கத்தி, நான் ரோட்ல கத்தி ஒரு சீனை போட்டு அப்படி ஒரு ஆட்சியை நீங்க நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ
அந்த ஆட்சி நிச்சயமா நல்லாட்சியா இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு 199% நல்லாட்சியா இருக்க ஒரு வாய்ப்பே கிடையாது. அடுத்து மீடியா, இந்த மீடியா நக்குவானுங்க பாருங்க. இவங்கள மாதிரி நீங்க கேவலமான ஆட்களை பார்க்க முடியாது. விஜய் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு சாப்பிட்றாரு. இதெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் நிர்ணயிக்க வேண்டிய ஒரு விஷயம். சீஃப் மினிஸ்டர் நிர்ணயிக்க வேண்டியமா அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறதா நிர்ணயிக்கணும். சீஃப் மினிஸ்டர் செய்ய வேண்டிய விஷயத்துல அதை நிர்ணயிக்காம விஜய் வீட்டுல இருந்து சாப்பிட்டாரு, வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, பக்கத்துக்கு வந்துட்டாரு, விஜய் அங்க திரும்பி பார்த்தாரு, இதை சொல்றதுக்கு நீங்க சினிமால இருக்கும்போது சொல்லிட்டு போயிருக்கலாம். அது ஒரு பைத்தியக்கார கூட்டம் அங்க தெரிஞ்சா யாரையும் பாதிக்க போறது இல்லை. இப்ப தமிழ்நாடோட சிஎம்ங்கிறத மறந்துட்டீங்க. ரெண்டாவது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நீங்க ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப கட்சியில நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் ரொம்ப பலகமா தெரியுது. எதுக்குமே நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. சொல்றது யாரு? ஒவ்வொருத்தர் முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு மினிஸ்டர் சொல்லுவாங்க. எல்லா கேள்விகளுக்கும் ஆதவ் அர்ஜுனா என்ற ஒரே நபர் மட்டும் என் பதில் சொல்றாரு. பதில் எனக்கு அதுக்கு பதில் கண்டிப்பா சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா மினிஸ்டரா நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப அவர் தான் இனி ஒரு கட்சிக்கு பொறுப்பா, அவர் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார்னா நீங்க ஒரு டம்மி சிஎம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வரும். அதான் இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, மீட்டிங்ல போய் சும்மா கையை கட்டி உட்கார்ந்துருப்பாரு, எல்லாம் பின்னால் அவங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இப்பவுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். அப்ப ஆதவர்ஜுனா தான் எல்லாத்தையுமே பேசுறாரு. இது ஒரு பக்கம். ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? ஊழலற்ற ஆட்சி என்ன பொறுத்த வரைக்கும் யாருமே எந்த ஜனநாயகத்தில் உலகத்துல எந்த நாட்டிலுமே ஊழலற்ற ஆட்சி கொடுக்க முடியாது. நான் ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னாங்க. டெல்லியில ஒருத்தர் சொன்னார், நானும் சாப்பிட மாட்டேன், அடுத்தவங்களையும் சாப்பிட விட மாட்டேன்னு. இன்னைக்கு எல்லாருமே சாப்பிடுறாங்க, நாடு நல்லா தான் இருக்கு இல்லையா? அப்போ நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்க? ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன். ஊழலற்ற ஆட்சியோட அடிப்படை என்ன? நீங்க நல்ல முதல்ல புரிஞ்சுக்கணும். ஊழல் பண்ணாம, தவறு பண்ணாம ஒரு ஆட்சிக்கு வந்தா தான் அவனால ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க முடியும். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, உங்க மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கு. உங்களோட கேண்டிடேட்ஸ் எல்லாம் பத்தி நான் தனி ஒரு வீடியோ போடுறேன். நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்றீங்க? இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி குதிரை பேரம்ங்கிறது தமிழக சட்டமன்ற வரலாற்றில் கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் 2006ல திமுக கூட்டணி பெரும்பான்மையா இருந்துச்சு. திமுக 96 அமைச்சர்கள் இருந்தாங்க, 96 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. 34 பேர் காங்கிரஸ், 18 பேர் பாமக. இருந்தாலும் குதிரை பேரம் நடைபெறவில்லை. அன்றைய ஆட்சி தொடர்ந்தது. ஏன்னா அதிமுக திமுக அதுக்குள்ள முயற்சிகள் அவர்கள் எடுப்பதில்லை. நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னு என்னாச்சு? உங்களுக்கு மெஜாரிட்டியில என்ன பண்ணீங்க? சரி, கவர்னர் ஆட்சி வரக்கூடாது. திமுக கூட்டணி கட்சிகள் திமுக தலைவரோட இசைவோடைய, காங்கிரஸ் தவிர அது ஒரு எச்ச கட்சின்னு வச்சுக்கோங்க, இசைவோடைய உங்களோட ஆதரவு கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன்னா கவர்னர் ரூல் வரக்கூடாதுங்கிற எல்லாருமே பர்டிகுலரா இருந்தாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்றீங்க? நல்ல சோஃபாவா தூக்கிட்டு போய் ஒவ்வொருத்தரையா பாக்குறீங்க. என்ன பண்றீங்க? அதிமுக 2ஆ உடைக்கிறீங்க. எப்படி பண்றீங்க அந்த காரியத்தை? உங்க ஆதவர்ஜுனாவோட மாமியார் அங்க ஜெயிக்க வைக்கிறீங்க. அவங்க போன உடனே உள்ள எல்லா வேலையும் காட்டுறாங்க. சரி, இது அதிமுக உள்கட்சி விஷயம். நான் என்னத்த பேசுறேன்னு நீங்க சொல்லலாம். அது எதுக்கு சிஎம் சார் நீங்க போய் அவங்கள பார்க்கும்போது சோஃபா, அதுவும் 2-3 சோஃபா போதாச்சு. சோஃபா கொண்டு எதுக்கு போறீங்க? சிவி சண்முகம் ஒரு வீட்டுக்கு போகும். சிவி சண்முகம் பாவம் தான். அவ்வளவு நேரம் அதிமுகவோட அந்த உங்களுக்கு வாக்களித்த அந்த 22 எம்எல்ஏக்களும் தரையிலே உட்காந்துருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வாக்களித்த 25 எம்எல்ஏ தரையில உட்காந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்க. சோஃபா கூட உங்க உட்கார வழியில் அவ்வளவு கஷ்டத்துல இருந்தாங்க அதிமுகவோட சிவி சண்முகம் தலைமையினால எம்எல்ஏக்கள். நீங்க சோஃபாவை கொண்டு போறீங்க. யாரும் சின்ன பிள்ளை கிடையாது. சோஃபால என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்றதுக்கு எல்லாருக்குமே முடியும். அப்ப முதல் கோணல் முற்றும் கோணல். ஆட்சி அதிகாரத்திற்காக நாம் எதுவும் செய்வோம்ங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசுல விதைச்சிட்டீங்க. நீங்க அந்த விதையை இன்றும் புரிந்து கொள்ள முடியாம உங்க மேல பிளைண்ட்னு சொல்லுவாங்க, கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சு ஒரு சின்ன கூட்டம் இருக்கும். இந்த சினிமாவில் நடிச்சீங்க இல்லையா, சினிமா ஹீரோ எல்லாத்தையும் கிழிச்சிருவார் அப்படின்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு. அந்த கூட்டம் இருக்கத்தாச்சு. மற்றவர்கள்லாம் மெதுவா திரும்பி வருவாங்க. முதல் கோணல் முற்றும் கோணல். இந்த சோஃபா உள்ள போச்சுன்னா சோஃபா 30,000 ரூபாய் இருக்குமா? அந்த சோஃபா கொடுத்தவங்க அந்த சோஃபாக்கான விலையை திருப்பி சம்பாதிப்பாங்களா இல்லையா? சோஃபாவை தான் சொன்ன, வேற ஒன்றும் தப்பா சொல்ல. அப்போ முதல் கோணல் முற்றும் கோணல். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. மக்கள் வாக்களித்தது அப்படிங்கிறது உங்க மூஞ்சிக்கு தான் வாக்களிச்சாங்க. திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களித்தான்னு சொன்னாலும் திமுக ஒரு என்ட்ரன்ஸ்ட் பார்ட்டி. திமுகவோட கொள்கைகளுக்காகவும் திமுக கட்சியில பல வருஷமா இருந்தவங்களுக்காக வாக்களிச்சாங்கன்னு சொல்லலாம். அதிமுக எடப்பாடி பழனிசாமி தனக்கு வாக்களிச்சான்னு சொல்ல முடியாது. அது கம்மியா இருந்தாலும் இரட்டை இலை ஜெயலலிதா எம்ஜிஆர் என்ற பெயருக்கு வாக்களிச்சாங்க. உங்க கட்சியில் நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் எந்த அளவுக்கு அவங்க வெறியரா இருந்தாங்கன்னா எந்த கேண்டிடேட் பேரே தெரியாம ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வெறியர்கள். அப்ப என்ன தவறு நடந்தாலும் உங்க தலையில தான் வெறி. எனக்கு தெரியாது, இவர் பண்ணிட்டார் அவர் சொல்லிட்டார் உங்களை பேச விட மாட்டான். இன்னொன்னு, நான் ஊழல் எதிர்த்து ரொம்ப பேசுறவங்க. ஏன்னா ஊழல் இருக்கத்தான் செய்யும். உங்க கட்சியில ஊழல் நடந்ததுன்னா எல்லாரும் பேசுற உரிமை இருக்கு. ஏன்னா ஊழலற்ற ஆட்சி தருவேன் எவனுமே சொல்ல, நீங்க தான் சொன்னீங்கன்னா அதுக்குள்ள பதில் வேற யாரும் யார் ஊழல் பண்ணாலும் நாங்க அந்த அமைச்சரை கேட்க மாட்டோம்.
உங்களை தான் கேட்போம். ஏன்னா விஜய் விஜய் யாரும் ஒண்ணு போட மாட்டோம் பேசித்தானே வந்தீங்க. அப்ப அது உங்க தலையில தான் விடியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. எல்லாத்தோடையும் முக்கியம், உங்க ஆட்சி எங்க போக போகுது அப்படிங்கிற ஒரு விச் டைரக்ஷன் கவர்மெண்ட் இஸ் ஹெட்டிங்கிறத சில விஷயங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதோட இனிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாரை அவங்க அப்பாயின்ட் பண்றாங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த ஆட்சியோட வேகம் எப்படி இருக்கு. உதாரணத்துக்கு திமுக கவர்மெண்ட்ல ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் கமிட்டி வச்சு ரகுராம் ராஜன், ஜீன் ரேசே, அந்த மாதிரி பெரிய பெரிய எக்கனாமிக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்பெஷல் கமிஷன் அமைக்கிறாங்க. எப்போ நம்ம தெரியும் இந்த ஆட்சி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு? நீங்க யார் அமைச்சீங்க? ரத்தன் பண்டிட், உங்களோட ஜோசியக்காரன். அப்போ உங்க ஆட்சி எந்த நிலைமையில போக போகுதுன்னு அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் வாயிலேயே மிதிச்ச உடனே இப்ப அதை வித்ட்ரா பண்றீங்க. ஆனாலும் நீங்க அப்பாயின்ட் பண்றது எனக்கு தெரிய வைக்குதுன்னா உங்களுடைய எல்லா காரியத்திலையும் இனி ஜோசியம் தான் இருக்குங்கிறது தெரியுது. காட் சேவ் தமிழ்நாடு. பகுத்தறிவு மாநிலமான தமிழ்நாட்டில் இன்று ஜோசியம் பார்த்து தான் பகுத்தறிவை பேசணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அதை நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இப்ப இதுவும் உங்க ஆட்சியோட ஒரு அவல நிலையத்தான் காமிக்குது. ரெண்டாவது, நான் மிகவும் கண்டிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க மாத்திக்கங்க. ஜேசிடி பிரபாகர் அவர்களை நீங்க ஸ்பீக்கர் ஆக்குறீங்க. அவையில யாரும் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்பீக்கர் சேரை தவிர மற்ற எல்லாரும் எல்லா மதங்களையும் கோட் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச அரசியல் நான் பேசுறாங்க, என்னன்னாலும் பேசலாம், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஒரு இஸ்லாமிக் அமீமுன் அன்சாரி எஞ்சி பேசும்போது அவர் குரானை கோட் பண்ணலாம், அவர் பகவத்கீதையை கோட் பண்ணலாம், பைபிளையும் கோட் பண்ணலாம். எல்லாரும் தப்பு கிடையாது. நீங்களே கூட பைபிளை கோட் பண்ணி பேசினா நீங்க அவை தலைவர் கிடையாது. அவை தலைவர் இந்தியா இஸ் a செக்குலர் கண்ட்ரி. நீங்க புரிஞ்சுக்கணும், நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியா மதச்சார்பற்ற நாடு. அந்த ஸ்பீக்கருங்கிற அந்த போஸ்ட்ல உட்காந்துட்டு அவர் பைபிளை கோட் பண்ணது தவறு. அப்படி நீங்க பைபிளை கோட் பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க முடிவு பண்ணிருந்தீங்கன்னா பைபிளையும் கோட் பண்ணும், பகவத்கீதையும் கோட் பண்ணும், குரானையும் கோட் பண்ணும். இதை நீங்க சொல்லி கொடுங்க. அவருக்கு தெரியாமல் எல்லாம் இல்லை. ஏன் அந்த வார்த்தை என்று பயன்படுத்தினா அதற்கு பின்னால் அஜெண்டா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அஜெண்டாக்களை வச்சு மதங்களை அஜெண்டாக்களாக வச்சு பயன்படுத்தி மேல ஒருத்தர் நாசமாக்குனது போதும். நீங்களும் அதை பண்ணாதீர்கள். தமிழக மக்கள் என்றைக்கும் ஒன்று புரிஞ்சுங்க, தமிழக மக்கள் மதத்தை எல்லாம் கடந்து தன்னுடைய மொழியையும் தன்னுடைய இனத்தையும் நேசிக்கின்றவர்கள். அதனால அதை நீங்க பண்ணாதீங்க. இதுவரைக்கும் இந்த ஒரு வாரம் நீங்க நடத்தின ஆட்சியில நீங்க குமுலேட்டிவா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிளஸுமே இல்லை. உங்கள் ஆட்சி முதல் ஸ்டெப்பை கூட எடுத்து வைக்கல அப்படிங்கிறதா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எந்த ஒரு புதிய அரசாங்கமும் அது ஆட்சி பதவி கட்டிலில் ஏறி ஒரு வாரத்துக்குள்ள விச் டைரக்ஷன் திஸ் கவர்மெண்ட் இஸ் ஹெட்டிங் அப்படின்னு தெரியும். இந்த அரசாங்கம் எந்த வழியில் செல்கிறது, எந்த எக்கனாமிக்ஸை கொண்டு போறாங்க எல்லாம் உங்க அரசு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா எந்த கொள்கையுமே சொல்லாம ஆட்சிக்கு வந்த நீங்க உங்க கொள்கையில வச்சும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, உங்க நடவடிக்கையில வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இனிமேலாவது உட்கார்ந்து டூ யர் ஹோம்ஒர்க். இப்ப தமிழக பொருளாதாரத்தின் மக்கள் வாழ்வையும் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணுங்க. லஞ்சம் மட்டும் இல்ல, நான் லஞ்சமே வாங்க மாட்டேன், ஊரையும் உருப்புற விட மாட்டேன்னு சொன்னா அந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையில்லாத அரசாங்கமாகிவிடும். செய்யுங்கள். இதை செய்யுங்க. உங்கள்கிட்ட நாங்க ஏன் கேட்டுக்கிறோம்னா எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஓட்டு போட்டவர்களுக்கும் நீங்க தான் சிஎம், உங்களுக்கு ஓட்டு போடாதவருக்கும் நீங்க தான் சிஎம். யூ ஆர் த ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழகத்தின் தலையெழுத்து நீங்க தான். தயவு செய்து தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் காப்பாற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம்.